பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணம் பிஆர்ஓ சுரேஷ் அவர் மட்டும்தான். எனக்கு இந்த டீம் பத்தி எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன். அதுல பெரிய சந்தோஷம் என்னன்னா தளபதி அண்ணனோட ரசிகர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு இனம் புரியாத ஒரு பாண்ட் ஆயிடுச்சு. அதை தாண்டி ஒரு நடிகரா, ஒரு நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரா உங்களை நான் வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்டர் ஜான். இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்களுக்கு இல்ல இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள். அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆனா நாங்க இப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம், நாங்க தயாரிக்க ரெடியா இருக்கோன்றத ஒரு பத்திரிகை முன்பு வந்து சொல்லி படம் தயாரிக்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நான் சொல்ற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தயாரிப்பு நிறுவனத்துல வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க. சோ அவங்கள போய் சந்திச்சுட்டு நீங்க இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் என்ன, எந்த ஆக்டர்ஸ்க்கு பிசினஸ் இருக்கு, எந்த டைரக்டர்ஸ் கிட்ட நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்றத ஒரு நிறைய மீட்டிங்ஸ் நிறைய பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்கு எளிமையா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் என்னதான் ஒரு படம் தயாரிச்சாலும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல நான் சொல்றேன், இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து படம் தயாரிப்பதற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. முன்னாடி அப்படி இல்லை. படம் தயாரிச்சா போதும், யாராவது படம் நல்லா இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க, நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், மினிமம் கேரண்டி இருக்கும், அடுத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம வித்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. நல்ல படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அது படம் ஓடினாதான் சேட்டலைட் ஓடிடி நம்ம பிசினஸ் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் நாங்க தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. இன்னும் எத்தனையோ ப்ரொடியூசர் புதுசா வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இதை சொல்றேன். ஏன்னா நான் இப்போ ஒரு படம் சாயவானம் ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு 1.5-2 years ஆச்சு. இந்தியால தி பெஸ்ட் படம் லிஸ்ட்ல வந்து என்னோட படம் செலக்ட் பண்ணாங்க. கொல்கத்தா பிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல், சென்னை பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஸ்கிரீன் ஆச்சு. பட் வியாபார ரீதியா இன்னும் நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அது உண்மைதான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற, நமக்கு பிடிக்கிற படத்தை இருக்கிறத விட, நமக்குன்னா டெக்னீஷியன்ஸ், ஆக்டரோ இல்ல ப்ரொடியூசரோ இல்ல டைரக்டரோ நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறதா புத்திசாலித்தனம். ஏன்னா இது வியாபாரம். சோ அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வெல்கம். உங்களை நான் வந்து மனமாற வரவேற்கிறேன். இருந்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. நிறைய அவார்ட் கம்பெனிஸ், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து நம்ம தளபதி அண்ணனோட ஃபேன்ஸ் கிளப்ல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கதா சொல்றாங்க. சோ இதெல்லாம் நீங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இதே மாதிரி நாளைக்கு ஒரு சக்சஸ் மீட்டும் நீங்க நடத்தணும். அதுக்கு நீங்க கஷ்டப்படணும், ஈஸியா கிடைக்காது. எப்படி கஷ்டப்படணும்னா, கொஞ்சம் ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட போய் நீங்க உட்கார்ந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசி முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகிறோமோ இல்லையோ ஃபெயிலியர் ஆக மாட்டோம். அதுதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன். அகைன் உங்களை வெல்கம் பண்றேன். தைரியமா வாங்க. சினிமாவுக்கு உண்மையா நேர்மையா பக்தியோட வந்து யாருமே வரை தோத்து போனதே இல்லைன்றது நான் பெருசா நம்புறேன். மீண்டும் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன், தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள், வளருங்கள், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம். வந்திருக்க மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சின்ன விஷயம் அப்படின்னாலுமே எல்லாராலையுமே கொண்டு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மீடியா சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேவை. அண்ட் இன்னைக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்க இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்ன்றது எல்லாருமே பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. எங்கேயோ ஒரு ஊருக்குள்ள எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது. ஸோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்கள் லான்ச் பண்றோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்றதே வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இண்டஸ்ட்ரியில எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் 2010. இப்போ 2004 லைக் 24ல இருக்கும்.
it was a journey for me also. It's like there some patches rough go அப்படிலாம் இருந்தது. இப்போ I started running my own business. ஸோ மூவி இண்டஸ்ட்ரியில இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன். லைக் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன். சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவில இருந்து எனக்கு தெரியும். ஐ எம் சோ ஹாப்பி டு see him after very very long. ஏன்னா நம்ம என்னதான் கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போறது கிடையாது. இந்த மாதிரியான கேதரிங்ல பார்க்கும் போது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ. அண்ட் நீங்க அஃபிஷியலி யூ ஆர் கோயிங் டு லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன்ன்றதுமே எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அது கொடுக்கும் போது நம்ம அடுத்து நம்ம இன்னொன்று பண்ணணும் இல்லைல்ல, லைக் பண்ணா நமக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும். வீட்டுல அதை திரும்பி பார்க்கும் போது அது மேல வந்து ஒரு ஆசை வரும். ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நான் செலக்ட் பண்ணும் போது இதோட பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பாக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். வித்தியாசமான பேர் வேண்டாம் வேண்டான்னு வேணாமே நல்லா பேசுனீங்க. வேணாம் எல்லாமே நம்ம ஒரு படத்தோட ஓப்பனிங்க்கு வந்திருக்கிறோம். படத்தோட ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கோம், ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ்ன்னு இப்போ நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா. கையில் ஒரு போஸ்டர் கொண்டாந்து கொடுத்துருவாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஃபர்ஸ்ட் டபுள், என்ன சிங்கிள் குவார்டர்ன்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவில் நிறைய மாறிடுச்சு. பாபு எல்லாம் உங்க மாதிரி ஆயிட்டாங்க. பாபு வந்து ஒரு சிங்கிள் பேசிட்டு போயிட்டாரு. ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இப்போ பொதுவாகவே வந்து புதுசா படம் எடுக்க வர்றவங்க டக்குன்னு நம்மளை நான் தான் முதலாளின்னே சொல்லிக்க மாட்டாங்க. ரொம்ப பிஹைண்ட்ல இருப்பாங்க. ரொம்ப பின்னாடி இருந்து நல்ல டைரக்டர்களை வச்சு இது பண்ணி ஒரு படத்தை ரொம்ப சிரமப்பட்டு அல்லது நிறைய பொருட்செலவோட அப்படி எடுத்து அது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த கடைசியில் அப்படியே ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்து டைரக்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணாரு, நடிகர் நடிகைகள் கோஆப்ரேட் பண்ணாரு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் நான் தயாரிக்க போறேன் அப்படின்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ற ஃபங்க்ஷன் இந்த முதல் ஃபங்க்ஷன் இதானே. தம்பி ஜான் அமலன் அவர்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். We all welcome on behalf of all of us. திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக சரி, தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாகவும் சரி, தமிழ் திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் சரி, தமிழ் திரை உலகத்தின் கட்டி காத்து கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் திரை பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் சரி, உங்களை திரைப்படங்கள் சிறந்த திரைப்படங்கள் எடுக்கும் ஒரு வல்லமை பெற்ற ஒரு கம்பெனியா உங்க கம்பெனியை லான்ச் பண்றதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது ஒரு சுயநலம் இருக்காரு, எங்க ஊருக்காரு, பொதுவாக கோயம்புத்தூர்காரங்க ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இது ஸ்டார்டட் டிஃப்ரெண்ட். உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்து வந்து வேற ஒரு பிஸ்னஸ்க்கு வரீங்க. சினிமா வந்து ஒரு நியாயமா பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு கம்பெனியை நான் லான்ச் பண்றேன், நான் சினிமா எடுக்க போறேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லிக்கூடிய உங்க தைரியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கை தானே அவர் தான் தைரியமா இருக்காரு. கை தட்டுறதுக்கு என்னதான் தைரியம் வேணும், சும்மா அடிக்க வேண்டியது. ஜான் அமலன் என்னுடைய நண்பருக்கு நண்பர், நான் சந்தித்திருக்கிறேன் அவரை. நிறைய ஈவெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இன்னும் பல இடங்கள்ல அவரை நிறைய ஈவெண்ட்ஸ் பண்றதுல ரொம்ப சிறந்த கெட்டிக்காரர். அவரு நிறைய விஷயங்கள் பண்றாரு, ஒரு தைரியசாலி. அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் லார்ட் ஜீசஸ் கண்டிப்பா உங்களுக்கு துணை இருப்பார். நிச்சயமாக இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர வேண்டும். சிறந்த இயக்குனர்களை தேர்ந்தெடுங்கள். இங்க நல்ல இளைஞர்கள் எல்லாம் பிரமாதமான விஷயத்தோட அலைகிறாங்க. நீங்க தேடி கண்டுபிடிங்க. பாருங்க, அழகழகான ஹீரோயின்ஸு 2 பேர் வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு திறமைகள் நிறைய இருக்கு. அந்த திறமைகள் எல்லாம் அழகா ஒருங்கிணைச்சு நம்ம என்ன எடுக்க போறோம், யாருக்கு இது வந்து போய் சேரப்போகுது, அதுக்கு என்ன முதலீடு,
அதுலேருந்து நம்ம பாக்கெட்டுக்கு திருப்பி எவ்வளோ வந்து சேரப்போகுதுன்ற இலக்கெல்லாம் சரியாக நீங்கள் டேபிளில் உட்கார்ந்து டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக ஒரு கணக்கு போட்டு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். திரையுலகத்தை பொறுத்தவரை சிறந்த திரைப்படங்கள் இன்னைக்கு கூட ஒரு மலையாள திரைப்படம் ஒரு 4 லாங்குவேஜில் பண்ண திரைப்படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு பத்திரிகை நண்பர்கள் வந்து அவங்களுடைய விமர்சனத்தில் அப்படி புகழ் எழுதியிருக்காங்க. ஒரு படத்தை பற்றி ஜிப்ராவா 2 படமும் பாருங்க, எல்லாம் ஒரு கை தட்டுங்க. ஏன்னா ஒரு சிறந்த, அதனால பாருங்க அவங்க யாருக்கும் உறவுக்காரங்க கிடையாது, அந்த டைரக்டர் இவங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, தயாரிப்பாளர்கள் சொந்தக்காரங்க கிடையாது. ஆனால் ஒரு சிறந்த படைப்பை நீங்கள் தயாரிப்பீர்கள் என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கிற முதல் ஆட்களாக எங்கள் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் இருப்பார்கள், நாங்களும் இருப்போம். நம்ம ஒவ்வொரு படமும் கொஞ்சம் பிட்டா போட்டு அதையே பாராட்டிட்டு இருக்கிறோம். ஒரு 4 ஷாட்டை கட் பண்ணி போட்டு இந்த படத்தை பத்தி பேசுங்கம்மாங்க. அந்த 4 ஷாட்டை பத்தி நம்ம 4 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மேடையில் உட்கார்ந்து பேசுவோம் பாருங்க. எவ்வளவு பெரிய மனசோட நாங்கெல்லாம் காத்து கொண்டிருக்கணும். என்னுடைய நண்பர்களும் பாவம், எத்தனை நாள் தான் இப்படியடா பேசுவீங்கன்னு நீங்க கேள்வி கேட்கறதும் நாங்களும் அது முடாம பேசிக்கிட்டே இருப்போம் சொல்றதும் வழக்கமா இருக்கு. ஆனால் அந்த திரைப்படம், உங்கள் திரைப்படம் வந்து மற்றவங்க பேசும்படியான படமா இருக்கணும். நல்ல விதமாக அற்புதமான படம்னு அனைவராலும் பாராட்டப்படுகிற படங்களை மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நிறுவனம், எனக்கு என் தம்பி சாய் எங்க, அவர் எங்க ஆளை காணும், என்ன இன்னும் பின்னாடியே இருக்கு, அங்கேயும் அப்படிதான். ஜி தொலைக்காட்சியில் இவர் தான் எல்லாமே, ஆலை நாள் அழகுராஜா, அவருக்கு ஒரு கை தட்டுங்க. அவர் மிகச்சிறந்த இயக்குனர், பெரிய பெரிய நடிகர்களையே காசு இல்லாம கொண்டாந்து நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர். அதனால அவர் பிடிச்ச விஷயங்க, அது நல்ல சிறந்த. அவரு தான் காலையில இருந்து என்னை தொல்லை பண்ணி, ஏன்னா ஒரு நாளாவது டைம் கொடுக்க வேண்டாமா, இல்லைன்னா எனக்கு டைம் இல்லை. என் நண்பர் அவரு சார் வந்து நல்ல தெரியும் ஆளை விடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆக எல்லாம் நல்ல இதயங்கள் ஒன்றிணைந்திருக்கிறது. சவுந்தர் வந்திருக்கு என் தம்பி, அவர் மிக அருமையான நடிகர். அவரே மலையாளத்தில் ஒரு படம், மிகச்சிறந்த படம் பண்ணியிருக்காரு. நிறைய நல்ல கலைஞர்கள், நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்கிற கலைஞர்கள் கூட இருக்கிறாங்க. 2 விஷயம் இருக்கு சார். நல்லா இவரை போட்டா வியாபாரமாகன்னு போட்டு அவசரமா ஒரு படத்தை எடுத்தா அது வியாபாரமாகிறது இல்லை. ஒரு நல்ல கதை, நல்ல கண்டென்ட் எடுத்துட்டு அதுக்காக உண்மையாக உழைத்தீர்கள் என்றால் அதுல வரக்கூடிய முகங்கள் பெரிய பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்துள்ள முகமா மாறிவிடுகிறது. இதுதான் சினிமா. நான் முதல்ல இயக்குனராக இருக்கும்போது எப்படி என்ன எல்லாம் வரவேற்றாங்க. நம்ம ஒழுக்கமா வேலை செஞ்சா மட்டும்தான், நம்ம நேர்மையா இருந்தால் மட்டும்தான் நம்ம படைப்புகள் நேர்மையாக இருக்கும். அதே மாதிரி உண்மையாக உழைக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து படங்களிலே நடிக்க வையுங்கள். அவர்கள் உங்கள் பெயரை வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று கூறி மனநிறைவோடு அனைவரின் சார்பாகவும் இந்த திரையுலகத்தின் சார்பாகவும் வருக வருக லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமான படங்களை தருக தருக என்று சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.